அப்புறம் வந்து புதுசாக எதாவது ட்ரை பண்ணுறதுக்கு நம்ம யோசிக்கவே கூடாது. புதுசாக ட்ரை பண்ணி தப்புனா பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, லேர்ன் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு யோசிக்காமல் எல்லாமே செய்வேன். அந்த ஒரு கான்ஃபிடென்ட் வந்து எல்லாருமே வளர்த்துக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் வந்து சீக்கிரமாக வரப்போகுது. அது எல்லாத்தையும் தாண்டி சக்ஸஸ் வருதோ ஃபெயிலியர் வருதோ நம்ம காம்படிஷனில் இருக்கணும். இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்னு தெரிஞ்சுதான் நம்ம வரும். அதனால அந்த காம்படிஷன் பார்த்து நம்ம பயப்படக்கூடாது. எப்பவுமே மோட்டிவேட்டடாக இருக்கணும். கம்பேர் பண்ணக்கூடாது. நான் வந்து இன்னைக்கு நான் ஏஓ இருக்கேன், ஓகே, அது என்னோட ஜேர்னி. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு ஜேர்னி இருக்கும். இப்போ நான் பெரிய ஆளுன்னு சொல்லிட முடியாது இல்லையா? இதை விட பெருசாக சாதிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால நம்ம யாரோடய வந்து கம்பேர் பண்ணக்கூடாது அப்படின்றது என்னோட லைஃபோட பாலிசி. லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்க. லைஃப் வந்து ரொம்ப ஒரு நல்ல லைஃப் வந்து கடவுள் நமக்கு கொடுத்துருக்காரு. எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். என்னோட பேரண்ட்ஸ்க்கு வந்து அம்மா அப்பாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அம்மா அப்பாவுக்கு நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, ரொம்ப என்னை வந்து சரி ஓகே நீங்கள் வந்து எதுவுமே காசு இல்லை, நீ ஏதோ கவர்மெண்ட் ஸ்கூலில் போய் ஏதோ ஒன்று பண்ணு, இல்லைன்னா கல்யாணம் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கலாம். பட் அவங்க அப்படி நினைக்கல. எங்கள் அப்பாவால் முடியலனாலும் எங்கள் அப்பா வந்துட்டு இல்லை நீ படி, நீ வந்துடுவேன். எங்கள் அப்பா வந்து பாஸ் ஆனதுக்கு ஒன்று என்ன தெரியுமா சொல்கிறாரு, எனக்கு ஒன்றும் இது பெரிய விஷயமா தெரியல, இன்னும் நீ மேலே வரணும் அப்படின்றாங்க. எப்பவுமே வந்து மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. எப்பவுமே பாசிட்டிவாக இருங்க.